யூடியூப் சேனல் ஆரம்பிக்க ஆலோசனை வழங்குவதாக பெண்களிடம் பேசி பழகி நெருக்கமாக்கி அவர்கள் பகிரும் அந்தரங்க விஷயங்களை தனது யூடியூப் சேனலில் ஒளிபரப்பிய விருதுநகரைச் சேர்ந்த யூடியூபர் கைது செய்யப்பட்டு உள்ளார். விருதுநகரைச் சேர்ந்த துர்கைராஜ் என்பவர் கடந்த 4 ஆண்டுகளாக யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். அவரது சேனலை 10,000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் பின்தொடர்கின்றனர். புதிதாக யூடியூப் சேனல் துவக்குவது எப்படி என்றும் நிறைய சப்ஸ்கிரைபர்களை தங்களது சேனலுக்கு வரவைப்பது எப்படி என்றும் கூறியுள்ளார். அதை பார்த்து சேனல் தொடங்குவது எப்படி என கேட்கும் பெண்களிடம் பேசி பழகுவதை வழக்கமாக வைத்து வந்துள்ளார். அதன்படி புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு பெண் யூடியூப் சேனல் மூலம் அவருடன் பேசி பழகி வந்துள்ளார். இருவருக்கும் நெருக்கமான தொடர்பு ஏற்பட்ட நிலையில் அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொண்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் துர்கைராஜுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவருடன் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். இதனால் அவர்கள் இருவரும் பேசிய பொழுது பெண்ணிற்கு தெரியாமல் ஆடியோ வீடியோவை ரெக்கார்ட் செய்து வைத்திருந்துள்ளார். அந்த ஆடியோ வீடியோக்களை ஆபாசமாக சித்தரித்து தனது சேனலில் துர்கைராஜ் பதிவேற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. அந்த ஆடியோ மற்றும் வீடியோவை பல ஆயிரம் பேர் பார்த்துள்ளனர். மேலும் அந்த பெண்ணை இழிவுபடுத்தும் வகையில் அவரை தவறாக சித்தரித்து யூடியூப் லைவில் பலமுறை துர்கைராஜ் பேசியதாக தெரிகிறது. இது சம்பந்தமாக அந்த பெண் புதுச்சேரி போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் அவரது யூடியூப் சேனலை ஆராய்ந்து பார்த்ததில் 20க்கும் மேற்பட்ட பெண்களை அநாகரிகமான வார்த்தைகளாலும் இழிவுபடுத்தும் விதமாகவும் வீடியோ ஆடியோ பதிவேற்றம் செய்துள்ளது தெரிய வந்தது. மேலும் ஆண்களையும் ஆபாச வார்த்தைகளால் திட்டி ஆடியோ பதிவேற்றம் செய்தது தெரிய வந்தது. துர்கைராஜ் மீது ஏற்கனவே சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் பல பெண்கள் புகார் கொடுத்துள்ளது தெரிய வந்துள்ளது. PK விஜய் என்ற துர்கைராஜ் குறித்து விசாரித்த போது அவர் திருச்சி மற்றும் மதுரையில் மாறி மாறி தங்கியிருந்ததும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தனிநபர்கள் பற்றி அவதூறான கருத்துக்களை பதிவிடுவதும், சிறார்களை பற்றியும் பெண்களை பற்றியும் தவறாக சித்தரித்து வெளியிடுவதும், பொய்யான தகவல்களை பரப்புவதும் குற்றமாகும் என்றும் இதுபோன்ற செய்திகளை பரப்புகின்றவர்கள் மீது சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று புதுச்சேரி போலீசார் எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.